இன்னைக்கு உங்களோட பதில் வந்து திமுக மாற்று அதிமுக கூட்டணி விவகாரத்தில் அப்போ வரும் சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட கூட்டணி இல்லைன்றது தெரிஞ்சுக்கலாமா? அது ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு உறுதிப்படுத்துறீங்க? இரண்டாவது கட்சி அதான் ஐயா சொல்றாருல, இன்னும் 8 மாசம் இருக்குன்ட்டு. இன்னும் 8 மாதங்கள் இருக்கு. தாவேக வந்து இப்ப நாங்க கூட்டணிக்கு போல அவங்களுக்கும் அனுப்பி விட்டாங்க சார். அவர் நாங்க போல நாங்க தனித்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிருக்காங்க. அடுத்த கட்சியின் நிலைப்பாட்டை நான் பேச முடியாது. எங்க நிலைப்பாட்டை வந்து என்னமோ இன்னைக்கு தான் நான் கட்சி ஆரம்பிச்சு பேசுற மாதிரி சொல்றீங்க. 14 ஆண்டுகளா சொல்லிக்கிட்டே வரேன். 15 ஆண்டுகளா ஏற்கனவே சொல்லிட்டேன். கொஞ்சம் பொறுங்க. நீங்க சொல்றதை பார்த்தா பொறுங்கன்னா நிலைப்பாடு மாறுமா சார்? 8 மாதத்துல நிலைப்பாடு சரி. தொடர்ந்து எல்லாம் கருத்து தான் போட்டிட்டீங்க. இந்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சு தான் போட்டி போட்டிவிடுற மாதிரி சொன்னா இப்ப எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க. எனக்கு சிந்திச்சு அறிவு காது வழியே வலியுது. தொடக்கிறதுக்கே கை துண்டு வச்சுட்டு இருக்கீங்க. எனக்காக நீங்க சிந்திக்காதீங்க, பொறுத்துருங்க. நான் தமிழர் கட்சியில மாற்றம் இல்ல. அத கேட்கும்போது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தமிழ்நாட்டுல பெரிய கூட்டணி என் கூட்டணி தான். 8 மாசம் பொறுத்துருங்க, என் மாநாட்டுல அறிவிக்கிறேன். இப்ப அவசரப்பட ஆட்சியில சரி. ஆமா, கூட்டணி குறித்தான். எப்படியாவது முதல்ல நானும் தம்பி விஜயும் சேர்ந்து போட்டிடுற மாதிரி இருந்தவுடனே ஊடகவியலாளர்கள்லாம் முதல்ல கேட்பாங்க, தனிச்சு எத்தனை நாளைக்கு நீங்க போட்டிடுவீங்க? ஒரு கூட்டணி இல்லாம உங்கள ஒரு 10 எம்எல்ஏ MP எல்லாம் வர வேணாமா? நீங்க அப்படியே உங்க தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்தடைஞ்சிட மாட்டார்களா அப்படின்னு. சேர்ந்து போட்டிடுவாங்களோன்னு வரும்போது தனிச்சு நிக்கிறதானே உங்க பலம், நீங்க கூட்டணி வரீங்க அப்படிங்கிறது. என்ன இந்த கழுதைய சொல்லுவான், முன்னாடி வந்தா கடிக்குது, பின்னாடி போனா உதையுது, இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமை. இவ்வளவு நேரம் பேசினேன், அதை பத்தி கேட்காம இவ்வளவு கருத்துக்களை சொன்னேன். அதெல்லாம் சொல்லாம கூட்டணி கூட்டணி கூட்டணி. உங்களுக்கு என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க, என்னை ஒருத்தனையாவது விட்டுருங்க. நாட்டுக்கு மக்களுக்கு நான் தான் வேட்பாளர். எந்த கட்சியாவது போட்டிருக்கா? எந்த கட்சியாவது போட்டிருக்கா? 150 வேட்பாளர் களத்தில் நின்று வேலை செய்யறான். இந்த என் தங்கச்சி இந்த விழுப்புரத்துல போட்டிடுறா. என் தங்கச்சி வேலை செய்யறா. புதுச்சேரியில அவளுக்கு வேலை. அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து சொந்தமா ஒரு தனி மருத்துவமனை வச்சு இங்க வேலை செய்ய வந்திருக்கிறத போட்டியிடத்தான். அவ கர்ப்பமா இருக்கா, கை குழந்தையோட தூக்கிட்டு வேலை செய்வா பாருங்க. ஏன்னா நாங்க இங்க பாருங்க, சாதாரண ஆத்தாளப்பனுக்கு பிறந்தவன் இல்ல, பிரபாகரன்ற பெரும் மரவனுக்கு பிறந்த பிள்ளைங்க. அதனால எங்களுக்கு அது தனிச்சுனா நான் அடர்ந்த காட்டுக்குள்ள போய் போராட போறேன். 8 கோடி மக்களுக்கிடையே 8 கோடி மக்களுக்காக போட்டிடுறேன். நீங்க என்னை தனிச்சுனா அனாதை பையன் மாதிரியே போயிட்டு இருக்கீங்க. யாரும் இல்லாத அனாதை மாதிரியே. என்ன சொல்லுவா? உங்களுக்காக தான் நான் போட்டியிடுறேன். அதை விட்டு நீங்க தனிச்சு போட்டீங்க. மரங்களுக்கு மாநாடு, மலைகளின் மாநாடு, தண்ணீரின் கண்ணீர்னு தண்ணீருக்கு மாநாடு. தண்ணீர் பேசும் பாருங்க, உங்ககிட்ட தண்ணீர் பேசும் பாருங்க. டேய் என்னை என்னதாண்டா நினைக்கிறீங்க அப்படின்னு. கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்ற மாதிரி இந்த தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனால உங்களுக்கு மதிப்பு தெரியல இல்லையா? காலுக்கு கீழே மிதிபடுறதுனால பூமியின் மதிப்பு உங்களுக்கு தெரியல. இருங்க ஒரு நாள் அவன் சொல்றாருல ஐயா கவிக்கு அப்துல் ரஹ்மான், சுமந்த தாய் 10 மாசம் தான் வயிற்றுல சுமந்தா நம்மள, ஆனா இறந்த பிறகு பெற்ற தாய்க்கே நான் பிணந்தான். ஆனால் எல்லாரும் நிராகரிக்கப்பட்ட பிறகு இவன் என் பிள்ளைன்னு மறுபடி வயிற்றுல இந்த பூமி தாய் தான் தாங்கிக்கிறான்றாள். பெற்ற தாயை விட மேலானவள் பூமி தாய் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த தேர்தலில் விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போட்டு அது ஒண்ணு சின்ன மயக்கம் தான் சொல்றாங்க. கேட்டேன் 2 நாள் ஓய்வு. அவரு முதல் நாள் வந்து ஐயா மூக்காமுத்து அவர்கள் மரணிச்சிருந்தார். 2 நாள் உறக்கம் இல்லாம முழிச்சிருந்திருப்பாரு. அதனால ஒரு சோர்வு வர்றதானே, அது ஒண்ணும் இல்லை. அவரு குணம் பெற்று வருவார், வரணும். வாழ்த்துக்கள்.
வாழ்த்துறேன். என்னுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சியா? மக்களுக்காக